ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டு 13 நடந்த மேக்ஸ் எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சம்ஸும் ஈஸியாக தான் மேக்ஸிமம் கேட்டிருந்தோம். அது ஒரு சிலது உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் தான் கொடுக்குறோம். புரிஞ்சதெல்லாம் கவனிச்சுக்கோங்க, புரியலன்றதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி எங்களுக்கு மேலே நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நாங்கள் இன்னும் தெளிவாக தரோம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஒரு சம்ஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம், 12 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவை காண்க. ஃபஸ்ட்டு கனசதுரத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா தெரியணும். ஓகேங்களா? ஃபார்முலா என்னது? கன அளவுக்கான ஃபார்முலா ஏ கியூப். ஸோ ஏ கியூப்னும் போது இதில் ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 12. ஸோ ஏ கியூப்னும் போது 12 கியூபு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1728. இந்த சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர் கியூப். ஸோ ஆன்சர் 1728 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? செகண்ட் சம், கனசெவகத்தின் நீளம் லென்த்து. ஓகேங்களா? லென்த்து 4.5, ஹைட்டு அகலம் 3 மீட்டர் அண்ட் ஹைட்டு 2.5 மீட்டர். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு கனசெவகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கனசெவகத்தோட புறப்பரப்பு, அதாவது இங்கே சுற்றி இருக்கிற இந்த பரப்பு மட்டும் கேட்குறாங்க, கன அளவு கேட்கல. இதுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஹெச் இன்ட்டு எல். ஸோ 2 இன்ட்டு 4.5 இன்ட்டு 3 ப்ளஸ் 3 இன்ட்டு 2.5 ப்ளஸ் 4.5 இன்ட்டு 2.5. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 64.5 மீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம், ஒரு அரைக்கோளத்தில், அரைக்கோளம் எப்படி இருக்கும்? இது முழு கோளமா? இதில் இருந்தால் கட் பண்ணிங்கன்னா இது அரைக்கோளம். ஸோ அது இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதனுடைய டாப் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், நியர்பை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். அந்த டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிளேஸ் இருக்குங்களே, இந்த பிளேஸ் தான் இப்படி ரவுண்டாக இருக்கும். இதுக்கு கீழே நீங்கள் வேறு எங்கே கட் பண்ணாலும் அது மிகப்பெரிய வட்டமாக இருக்காது. அது வட்டமாக தான் இருக்கும், ஆனால் அது மிகப்பெரிய வட்டமாக இருக்காது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வட்டம் இருக்கும். ஸோ ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை 1. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இந்த மேலே இருக்கிற இந்த வட்டம் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய வட்டமாக இருக்கும். அது எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 1. ஸோ நெக்ஸ்ட் சம், உயரம் 4 மீட்டர். ஓகேங்களா? ஹைட்டு 4 மீட்டர். அடிப்பரப்பு, ஓகேங்களா, ஒரு உருளையோட அடிப்பரப்பு எப்படி இருக்குன்னா வட்டமாக இருக்கும். ஸோ வட்டத்தோட இந்த பரப்பு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 500 மீட்டர் ஸ்கொயர். என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா கன அளவு கேட்டிருக்காங்க. கன அளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர் ஸ்கொயர் ஹெச். ஒரு உருளை இப்படி இருக்குங்களா? இந்த உருளை இப்படி இருக்கும். இந்த உருளையில் இந்த அடிப்பரப்பையும் இதனுடைய ஹைட்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன அளவு கிடைக்கும். நோட் பண்ணி பாருங்கள். இந்த பைஆர் ஸ்கொயர் ஹெச்ன்றது இந்த அடிப்பரப்பு, அதோடைய ஹைட்டு இந்த ஹெச் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த பைஆர் ஸ்கொயர் ஹெச் வேல்யூ இருக்குங்களா, அந்த அடிப்பரப்பு அதை கொடுத்துருக்காங்க, டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 500 இன்ட்டு ஹைட்டு 400. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2000 மீட்டர் கியூப். அதுதான் அந்த உருளையோட கன அளவு. நெக்ஸ்ட் சம்,
ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr ஸ்கொயர் ஹெச். ஸோ 1/3 அப்படியே போட்டுக்கிறோம். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 11088 ஓகேங்களா, இன்ட்டு 22/7. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா 6 தான் கேட்குறாங்க. சாரி, ஹைட் கொடுத்துருக்காங்க, ஆர் கேட்குறாங்க, ஆரம் தான் கேட்குறாங்க. ஆரம் ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஹைட்டு 24 ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து இந்த பக்கம் இருக்க வேல்யூஸ் இந்த பக்கம் வரும். முடிஞ்ச வரைக்கும் டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ணுவோம். 1 1 8 3 24. ஸோ வேறு எதுவும் டிவைட் பண்ண முடியாது. மற்ற 4 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போது 11088 இன்ட்டு இந்த பக்கம் டிவைடில் இருக்கிற பக்கம் மல்டிபிளில் வரும் 7 டிவைடட் பை 22 இன்ட்டு 8 ஓகேங்களா. இதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக டிவைட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர் வேல்யூ 441 வரும். நமக்கு ஆறு தான் வேணும். ஸோ ரூட்லேருந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 21 சென்டிமீட்டர் வரும் ஓகேங்களா. நீங்கள் டிவைட் மல்டிபிள் நீங்கள் தான் கொஞ்சம் பண்ணணும், நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா. இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண எங்களுக்கு அதை டிவைட் பண்ணி காமிக்க ரொம்ப நேரம் ஆகாது. பட் டிவைட் நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 441 வரும். அதை நீங்கள் ரூட்லேருந்து வெளியே எடுத்திங்கன்னா 21 சென்டிமீட்டர் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுடைய விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர். அப்போது ஆர் அதில் பாதி, T2 பாதி தான் 6. ஸோ 14 / 2 போட்டிங்க அப்படின்னா 7. அப்போது ஆர் 7 சென்டிமீட்டர். ஒரு கோள வடிவ பந்தின் புறப்பரப்பு. கோள வடிவ பந்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr ஸ்கொயர். ஸோ 4 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் 7 இன்ட்டு 7. 7 கேன்சல் பண்ணுறோம். மீதி 4 இன்ட்டு 22 இன்ட்டு 7 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் டெல்லி. நெக்ஸ்ட் இதெல்லாம் சைக்காலஜி டிக்ஷனரி சம்மு, ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மொபைலில் ஒரு ஃபோனில் நீங்கள் கண்டினியூவாக நம்பர் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பரில் எது ஃபஸ்ட்டு வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதுதான் டிக்ஷனரி. ஸோ நடத்திருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். அந்த சம்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பின்வரும் கேள்விகளில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றை வைத்து விடைகளில் உருவாக்க முடியும் வார்த்தை எது என கண்டுபிடி. ஸோ இங்கே மேலே ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும். அதில் எதை உருவாக்க முடியுன்றது தான் நமக்கான கேள்வி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் DIA இருக்குது, இதுலேயும் DIA இருக்குது. LECT இதில் எல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல் இல்லை. இதில் எல் இருக்குது, ஆனால் இதில் எல் இல்லை. எல்லும் இருக்குங்க. அப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி, எல் இருக்குது, சி வந்து இதில் இருக்குது, ஆனால் இதில் என்ன பண்ணிங்கன்னா சி இல்லை. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த வேர்டை உருவாக்க முடியாது. நெக்ஸ்ட்டு DIA இருக்குது, எம் இருக்குது, இ இருக்குது, டியும் இருக்குது, யூ இருக்குது, ஆனால் ஆறு இல்லை. ஸோ இதில் ஆறு இருக்குது, இதில் ஆறு இல்லை. அதனால் இந்த வேர்டும் நம்மளால் எழுத முடியாது. நெக்ஸ்ட்டு டெல்லி, DICன்னு பார்த்தீங்கன்னா சி இல்லை. அப்போ என்ன பண்ண முடியாது, நம்ம டெல்லியும் இதில் ஃபைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த லிமிட்டட் தான், லிமிட்டட்லாம் செக் பண்ணுறோம், லிமிட்டடில் இருக்கான்னு பார்க்குறோம். இதில் எல் இருக்குது, இங்கே இருக்குது எல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ, இங்கே ஐ இருக்குது, ஸோ ஐயும் இருக்குது, எம்மும் இருக்குது, அகெயின் இன்னொரு ஐயும் இருக்குது, TED. ஸோ இதில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே இருக்குது. அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா லிமிட்டட்ன்ற வேர்டை கிரியேட் பண்ண முடியும். அப்போது பாம்பே தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஓப்பன், இதில் ஈன்ற வேர்டு இல்லை, அவங்களுக்கு தவறு. அடுத்தது OPIUM, இதில் யூன்ற வேர்டு இல்லை, அப்போ இதுவும் தவறு. அடுத்தது ஒப்பீனியன், OPயும் இருக்குது, O இருக்குது, P இருக்குது, I இருக்குது, NION. ஸோ இதில் எல்லா வேர்ட்ஸுமே இருக்குது. அப்போது ஆப்ஷன் சி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்,
கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதில் மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னா சி தான் நம்ம கரெக்டான ஆன்சர். அது இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ULTRAIST. ஸோ சியில் இருக்க எல்லா இடமே இருக்குது. மற்றது நீ செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்காது. ஸோ அது தவறு தான். அடுத்தது நெக்ஸ்ட் பின்வரும் கேள்விகளில் 4 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றை ஆங்கில அகராதியில் உள்ளது போய் அமைத்தால் 3ஆவதாக வரக்கூடிய வார்த்தை என்ன? இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ஷனரியில் இந்த வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆர்டராக எழுதும்போது 3rd லெட்டர் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம செக் பண்ண போகிறோம். இதில் DREAM DROUGHT DISCOURAGE DELIGHT. ஸோ ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுறோம். எல்லாமே டி. அப்போது இது ஃபஸ்ட் நம்மளால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துலேயும் RIE எது ஃபஸ்ட்டு வரும்னா இ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இந்த லெட்டர் தான் ஃபஸ்ட்டு லெட்டர். நெக்ஸ்ட்டு ஐ தான் செகண்ட் வரும். ஸோ செகண்ட் லெட்டர். இதுலேயும் ஆர் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது தேர்ட் வரும் நம்மளால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு இ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது இது தேர்டு, இது ஃபோர்த்து. அப்போது ட்ரீம் தான் நமக்கு தேர்டாக வரக்கூடியது ஆன்சர், சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் இன்ஸ்பயர். INSPIRE INDULGENT தேர்ட் எது வரும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே ஐ தான். ஸோ அடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு எல்லாமே என். ஸோ இதுலேயும் ஃபைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இதில் சி, இதில் டி. அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு வரும், இது செகண்ட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ் அப்புறம் தான் டி. ஸோ இதுதான் தேர்ட் லெட்டர், இது ஃபோர்த் லெட்டர். அப்போது இன்ஸ்பயர் தான் தேர்டாக வரக்கூடியது. அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டும் அதே சம் தான் கண்டினியூ பண்ணுறோம். GLAMOUS. நெக்ஸ்ட்டு GLADIATOR, GLOOM, GLUCOSC. ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஜி தான் இருக்குது. டிவைட் அடிச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு எல், அதில் எல்லாமே அடிச்சிடுறோம். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஏ. ஸோ அப்போது இதில் ஏதோ ஒன்று தான் ஃபஸ்ட்டு, இன்னொன்று செகண்டு. ஸோ நம்ம எது ஃபஸ்ட்டு செகண்ட் நம்ம தேவையில்ல, நம்ம அதை விட்டுடலாம். நமக்கு தேர்ட் தெரிஞ்சால் போதும். அப்போது ஓ ஃபஸ்ட்டு வருமோ யூ ஃபஸ்ட்டு வரும். பார்த்திங்கன்னா ஓ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது இது தேர்டு, இது ஃபோர்த்து. அப்போது க்ளூம் தான் சரியான ஆன்சர், ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளதை போல் அமைத்து அதை விடையாக குறிக்கவும். ஸோ இதை டிக்ஷனரியில் எழுதுகிற மாதிரி எழுதணும். அதில் எது ஃபஸ்ட்டு சேர்ந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் டேரெக்டாக நம்ம ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர், எல்லாத்துலேயுமே ஆறு இருக்குது. ஸோ நான் ஆறு எல்லாத்துலேயுமே அடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஹச்சு, இதில் இ. அப்போது ஏ தான் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வரும். அப்போது இது ஃபஸ்ட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு இது மூணுத்துலேயும் இ இருக்குது, இது ஹச் இருக்குது. அப்போ இதுதான் லாஸ்ட்டாக வரக்கூடியது. இது ஃபைன் போட்டு வச்சிட வேண்டியது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் இ. இதில் GSC. அப்போது சி தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ அது செகண்டாக மாறிடுது. அப்புறம் ஜின்றது தேர்டு, நெக்ஸ்ட் எஸ்ன்றது ஃபோர்த்து. அப்போது ஃபஸ்ட் லெட்டர் எங்கே இருக்குன்னா 5th பிளேஸில் இருக்குது. அப்போது 5th. செகண்ட் லெட்டர் எங்கே இருக்குன்னா 3rd பிளேஸ், சாரி 4th பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் இருக்குது, தேர்ட், ஃபோர்த் பிளேஸில் இருக்குது. அங்கே 4. நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து செகண்ட் பிளேஸ் இருக்குது, செகண்ட். நெக்ஸ்ட்டு
ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸில் இருக்குது, இங்கே தேர்டு. லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, அப்போது ஃபஸ்ட்டு. அப்போது 5, 4, 3, 2, 1 தான் ஆன்சர். அது எங்கே இருக்குன்னா பாம்பேயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஸோ சேம் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறோம். சொல்யூஷன் எஸ் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுற எல்லாத்துலேயுமே எஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ எஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லெட்டர் எல்லாத்துலேயுமே ஓ ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ ஓ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடுறோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா யூ இருக்குது, இதுலேயும் யூ இருக்குது. அப்போது இது ரெண்டு தான் லாஸ்ட்டாக வர வேண்டியது. இதில் எல்லாமே ஓ தான் இருக்குது. ஸோ டிவைட் பண்ணிடுறோம். அடுத்தது எல், எல், எம், ஆர், எல். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல் தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் எம்மு, அப்புறம் தான் ஆர். அப்போது தேர்ட் அண்ட் ஃபோர் ஆர் வந்து இதுவாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த மூணில் மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா எது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வருதுன்னு செக் பண்ணுறோம். ஓகேங்களா? மூணு எல் இருக்குது, எல் டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூ, வி, ஐ. அப்போது ஐ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு. இதில் யூக்கு அடுத்து தான் வி. அப்போது இது செகண்டு, அப்போ இது தேர்ட். நெக்ஸ்ட்டு எம், இது வந்து ஃபோர்த் பிளேஸ். எம் வந்துருக்கிறதுனால ஃபோர்த் பிளேஸு. அடுத்தது யூ, யூ இருக்குது. ஸோ யூ கேன்சல் பண்ணுறோம். அடுத்தது எம், இது ஆர். அப்போது இது ஃபிஃப்த்து பிளேஸு, இது சிக்ஸ்த்து பிளேஸ். ஸோ ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து ஃபோனில் சேவ் பண்ணும்போது எந்த நேம் ஃபஸ்ட் வரும் செகண்ட் வரும் தெரிஞ்சதுன்னா அது போதும். அதுதான் இங்கே விஷயம். ஸோ நமக்கு என்ன வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது, அப்போது ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து. செகண்ட் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, அப்போது ஃபஸ்ட்டு. தேர்ட் வந்து செகண்டு, ஸோ செகண்டு. ஃபோர்த் வந்து தேர்டு, ஸோ தேர்ட். அடுத்தது வந்து 5 வந்து 6ல் இருக்குது, 6. அடுத்து 6 வந்து 4ல் இருக்குது, ஸோ 4. அப்போது 5, 1, 2, 3, 6, 4 தான் கரெக்டான ஆன்சர். 5, 1, 2, 3, 6, 4 நம்ம கரெக்டான இடத்துல கொடுத்துருக்கோம். அடுத்தது ஆங்கில வரிசைப்படி அமைத்து இறுதியில் வர வேண்டிய வார்த்தை என்ன? அதே மாதிரி எழுதிக்கிறோம். LAVISHING, LATITUDE, LAVENDER, LANGUAGE. ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு எல், அப்போ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு எல், அதையும் அடிச்சிடும், அதுவும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு என்னு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு வரும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. டி செகண்ட் வரும், அப்போது டி. நெக்ஸ்ட்டு வி, அடுத்தது இங்கே இ, இதில் ஐ. அப்போது இ தான் ஃபஸ்ட்டு வரும், அப்போ தேர்டு. அப்போது லேவிஷிங் அதுதான் லாஸ்ட்டாக வரும். ஸோ LAVISHING என்ற இந்த ஏ ஆப்ஷன் தான் கடைசியாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பின்வரும் வார்த்தைகளை அகர வரிசைப்படி அமைத்தால் எந்த வார்த்தை மூன்றாவதாக வரும்? ஸோ தேர்ட் எதுன்னு கேட்குறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எழுதிக்கிறோம். ELECTRIC. நெக்ஸ்ட்டு ELECTOR. நெக்ஸ்ட்டு ELECTRODE. நெக்ஸ்ட்டு ELECT. ஸோ இந்த ELECT வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வரும். இது எல்லாமே இருக்குது. இதில் எது நம்ம செகண்ட் தேர்ட் ஃபோர்த் வச்சா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆர், இதுலேயும் ஆர். ஸோ நமக்கு ஓ தான் ஃபஸ்ட்டு வரும், அப்போ இது செகண்டு. நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஆறு, இதுலேயும் ஆறு அடிச்சிடுறோம். இதில் ஐ, இதில் ஓ. அப்போ இது ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்திங்க அப்படின்னா ஐ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இது தேர்டு, எலக்ட்ரிக்ன்றது ஃபோர்த்து. நமக்கு தேர்ட் தான் தேவை. அப்போது எலக்ட்ரிக்ன்றது தான் சரியான வார்த்தை. நெக்ஸ்ட்டு பின்வரும் வார்த்தைகளை அகர வரிசைப்படி அமைத்தால் எந்த வார்த்தை இரண்டாவதாக வரும்? செகண்ட் வரும்னு கேட்குறாங்க. ஸோ BATHING. நெக்ஸ்ட்டு PACKING, BANKING, BANISHING. ஸோ நமக்கு ஃபஸ்ட் எல்லாமே B, V,
பி பி ஏ ஏ ஏ ஏ. ஸோ அடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு இதுதான் சி வருது. அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு இதில் டி ஆரம்பிக்குது. அப்போ இதுதான் லாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணுறோம். அடுத்தது ஐ, இது கே. அப்போது இதுதான் செகண்ட். ஐ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இதுதான் செகண்டு. அப்போது இது தேர்டு. நமக்கு செகண்டு தெரிஞ்சால் போதும். அப்போது டெல்லி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பின்வரும் 4 வார்த்தைகளை அகர வரிசைப்படி அமைத்தால் எந்த வார்த்தை இரண்டாவது வரும்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெட்டர் தான் கேட்குறாங்க. CRUISE, CRUPPER, CRUSADE, CRUMB. ஸோ இதில் CRU அப்படியே வருது எல்லாமே. அப்போது இது ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ இருக்குது. ஸோ ஐ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எம் தான் செகண்ட் வரும். எம் செகண்டு, பி தேர்டு, எஸ்ஸு ஃபோர்த்து. அப்போ நம்ம பார்த்திங்கன்னா செகண்ட் வரணும். அப்போது டெல்லி ஆப்ஷன் தான் கரெக்டு. டெல்லி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் மூன்றாவது வர வார்த்தை கேட்டிருக்காங்க. பின்வரும் 4 வார்த்தைகளை அகர வரிசைப்படி அமைத்தால் எந்த வார்த்தை மூன்றாவதாக வரும்? ஸோ 3வது லெட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் மேனிப்புலேட், MENIPULATE, மேனிப்புலேட், MINIMALIST, MINORTY, MINISTERIAL. ஸோ எம் தான் ஃபஸ்ட்டு எல்லாமே வருது. அப்போது எல்லாமே அடிச்சிடும். செகண்ட் வந்து ஏ ஃபஸ்ட்டு வருது. அப்போது இது ஃபஸ்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு இதில் ஐ இருக்குது. அடுத்தது என் இதுலேயும் ஐ இருக்குது. இதில் ஓ இருக்குது. ஓ தான் லாஸ்ட்டாக வருன்றதால இது ஃபோர்த்து. அப்போது ஐ கேன்சல் பண்ணுறோம். எம் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது இது செகண்டு. அப்போது இதுதான் தேர்ட். அப்போ ஆன்சர் டெல்லி. லாஸ்ட்டு சம் எந்த வார்த்தை மூன்றாவதாக வரும்? இது மூன்றாவது தான் கேட்டிருக்காங்க. ஸோ SENTINEL, SENTENTLY, SENTENTOUS, சென்டென்ஸ். ஸோ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த SENT வரைக்கும் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் ஃபஸ்ட்டு, இன்னொன்று செகண்டு. அப்போ நம்ம அடிச்சலாம். நமக்கு தேர்ட் தெரிஞ்ச போதும். இதுலேயும் ஐ இருக்குது. அப்போ இதில் தான் ஒன்று தேர்டு. எம் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இது தேர்டு. ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு, ஒன்று செகண்டு. ஓகேங்களா? அப்போ தேர்டு, இது ஃபோர்த்து. நமக்கு தேர்ட் தெரிஞ்சால் போதும். அதனால் இதுதான் நமக்கு ஆன்சரு. பாம்பே தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பேன். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் புரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் திருப்பியும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டெஸ்ட் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்பெஷலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கான ஷெட்யூல்லாம் நாங்கள் கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.